எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் குளிக்கும் அறையில் பாத்ரூம் இருக்கும் இல்லைங்களா, கல்லுப்பை இந்த இடத்தில் வையுங்கள். கடன் அடைந்தே தீரும், கடனே வராது. இப்போ செவ்வாய்க்கிழமையில் செஞ்சோம்னா எளிய பரிகாரம், உடனடி பலன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய ஒரு நாள். அதே மாதிரி துர்காதேவியை நினச்சும் இதை நம்ம செய்யலாம். கடன் தொல்லை முடிவுக்கு வந்தே தீரும், பணம் பெருகும், வாழ்வு செழிக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வார்த்தைகள். எப்பவுமே நம்ம பேசுகிறதே பாசிட்டிவாகவே நம்ம பேசுவோம், நல்லதே நடக்கும். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ அகல் விளக்கில் போடலாம். இந்த மாதிரி அகல் விளக்கு தேவையில்லாமல் நம்ம நிறைய வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, வீட்டில் பயன்படுத்தாத அகல் விளக்கு வச்சுருப்போம், இல்லைனா ஏற்கனவே பரிகாரத்துக்குன்னு ஒரு அகல் விளக்கு வச்சுருப்போம், அதிலையும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கல்லுப்பு இந்த கண்ணாடி பவுல்லையும் வைக்கலாம். இந்த அகலில் வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அரிப்பு மாதிரி ஏற்படுது அந்த அகல் இல்லைங்களா. அடுத்த யூஸ் எடுக்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் அது மேலே ஒரு பேப்பர், சின்னதாக ஒரு வெள்ளை பேப்பர் வச்சு அதுக்கு மேலே இந்த கல்லுப்பை போடுங்க. கல்லுப்பு தான் இதுக்கு, இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு தான் வைக்கணும். எதனால் கல்லுப்பு வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெறும் கல்லுப்புன்றாங்களே, எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த அம்மாவும் சொல்கிறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கல்லுப்பு வைக்கிறது மூலியமாக எங்கே வைக்கணுன்றது தான் இதில் ஐதீகமும், இதில் கருத்தும் இருக்குது. இதில் பரிகாரமும் இந்த விஷயமும் அதில் இருக்குது. எங்கே வைக்கணும், எப்போல்லாம் எடுக்கணுன்றது. இப்போது நீங்கள் எல்லோரும் ஒரே அறையில் குளிக்கிறவங்களா இருப்பீங்க, இல்லை 2 பாத்ரூம் இருக்கும். ஒரு சில வீட்டில் 3 பாத்ரூமில் குளிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு பாத்ரூமில் குளிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் குடும்பத் தலைவர் எந்த பாத்ரூமில் குளிக்கிறாரோ, குடும்ப தலைவி எந்த பாத்ரூமில் குளிக்கிறாங்களோ, ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சம்பாரிச்சோ அந்த கடனை மட்டும் அடைக்கவே முடியலம்மா என்னால் அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது பாருங்களேன், அதீத பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை கல்லுப்பை போடும் பொழுதே நீங்கள் முருகனை வேண்டி ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவான்னு சொல்லிக்கிட்டே இது நீங்கள் கல்லுப்பை கிண்ணத்தில் நிரப்புங்க. நிரப்பிட்டு இதை என்ன பண்ணணும், நான் சொன்னேன் இல்லைங்களா, குடும்ப தலைவர் இல்லை குடும்ப தலைவி யாராக இருந்தாலும் குளிக்கிற இடத்துல அந்த பாத்ரூமுக்கு இப்போ எப்படி மூளையில் ஒரு சோப்புக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரே வச்சுருப்போம், ஏதாவது ஒரு மூளை எடுத்துக்கோங்க. மூளை எனக்கு இந்த மூளையில் தான் நம்ம ஒரு கடப்பக்கல் மாதிரி வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா சோப்பு ட்ரே வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்போம். சில பேருக்கு இப்போ ஒரு டவுட் வரும், என்னென்னா அட்டாச்சு பாத்ரூம்லே எங்களுக்கு டாய்லெட்டும் இருக்குதுமா, க்ளோசெட்டும் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த க்ளோசெட் கூட அந்த பாத்ரூமில் இந்த உப்பை கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே. ஏன்னா அங்கே தான் நம்ம குளிக்கிறோம் இல்லைங்களா, குளிக்கிற இடத்துல முக்கியமாக வைக்கணும். இப்போ குளிக்கிறதுக்குன்னு எங்களுக்கு தனியாக இடம் இல்லைம்மா, இது உள்ளதாம்மா நாங்கள் குளிச்சாகணுன்றவங்க அந்த இதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாபு மாதிரி கூட வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு வைக்கிறதுக்குன்னே நீங்கள் நித்தம் இந்த கல்லுப்பை ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை. ஏன்னா நம்ம குளிக்கும் பொழுது தான் நம்ம மேலே இருந்த அந்த ஆறானா நம்மளை சுற்றி ஒரு அதிர்வலை இருக்கும் இல்லைங்களா, அது கழியும். அதனால தான் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே குளித்தோம்னா அன்றைக்கி ஃபுல்லுமே நம்ம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்போ நீங்கள் தினந்தோறும் குளிக்கும் பொழுது அந்த உப்பாகப்பட்டது அது உள்வாங்கிக்கும். இல்லைன்னா அந்த பாத்ரூம்லேயே அந்த அதிர்வலை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த உப்பு உள்வாங்கிக்கணுன்னு என்ன பண்ணணும்னா, ஒரு வாளியில் பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் இந்த உப்பை கொட்டி கரைச்சிட்டு கீழே ஊற்றிட்டு திரும்பியும் கல்லுப்பை நிரப்பி கொண்டு போய் நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த கடன் என்பது நம்மளுடைய கடன் அடைக்க முடியாத ஒரு நிலைன்னு நம்ம மேலே இருக்குது இல்லைங்களா, அது கண்டிப்பாக அடைந்தே தீரும். நீங்கள் கல்லுப்பை மாற்றி நீங்கள் வைக்கிறதுனால திஷ்டி எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் கல்லுப்பு ஒரு கிண்ணத்தில் கொண்டு போயிட்டு நம்ம பாத்ரூமில் குளிக்கிற இடத்துல இதை நீங்கள் வைங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.